கைஸ், என்னோட தங்கச்சிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு வந்திருக்கா, கீழே விழுந்துட்டா. இந்த சைடு ஃபுல்லாமே பயங்கரமாக அடி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் லைட்டாக வீங்கிருச்சு, கை கால் எல்லாமே பயங்கரமாக அடி ஆயிடுச்சு. ஸோ அவள் பழைய மாதிரி எழுந்திரிச்சு வந்து எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக வீடியோஸ் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணுறோம். ஆனால் அவள் ரொம்ப பயப்படுறா. என் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அடி ஆயிடுச்சு, நான் கையெல்லாம் ரொம்ப அடி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு செஞ்சுட்ருக்கா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்காண்டி ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவு ரெக்கவரியே வந்துட்டா. ஸோ நீங்களும் சரி, பைக்கில் எங்கே போனாலுமே பார்த்து சேஃபாக போங்க. நீங்களும் என் தங்கச்சிக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் கீழே ஃபோட்டோ போடுறேன். நான் அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு நொடி செத்துட்டேன். எப்படி இருக்கு நீங்களும் பாருங்கள் கீழே ஃபோட்டோவை. நம்ம கூட சேர்ந்து அவள் மறுபடியும் வந்து ஜாலியாக ரீல்ஸ் போட்டு, ஒரு பொண்ணை எவ்வளோதான் அவள் தாங்குவா. இதோட 3 ஐடி இன்ஸ்டாவில் கொண்டு வந்துட்டா. அவள் ஃபேமிலி ஃபுல்லாமே அவள் ஒருத்தி தான் பார்த்துட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு எவ்வளோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர காத்திருக்குன்னு சத்தியமாக தெரில. என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் என் தங்கச்சி கூட நான் இருப்பேன். என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன். நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்களும் சேஃபாக இருங்க. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஜானோ. இவங்க வந்து இப்போ ஒரு சோகமான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட தங்கச்சி இருக்காங்களா, ரஞ்சித்தோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது புலம்புற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க தங்கச்சிக்காக ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க.